தாத்தாவோட பிளட் குரூப்ல இருக்கிறவங்க இதே ஊர்ல ஒருத்தவங்க இருக்காங்க. என்னத்த சொல்றீங்க? இந்த ஊர்லயா? நீங்க யாருன்னு மட்டும் சொல்லுங்க. சொல்ற அர்ஜுன், அது வேற யாரும் இல்ல, என்னோட அக்கா தான் அது. என் கூட பிறந்த அக்கா தான் அது. உங்க அக்காவா? ஆமா, என் அக்கா தான். யாரு அத்த? நீ யார வசு வசுன்னு சொல்லிட்டு இருக்கியோ, அந்த அன்பு செல்வி அம்மா மஞ்சுளா என் அக்கா தான். அன்பு செல்வியோட அம்மா உங்க அக்காவா? ராஜமாணிக்கம் தாத்தாவோட பொண்ணா? என்னத்த என்னால நம்பவே முடியல. எனக்கும் உன் அப்பாவுக்கு இடையில பிறந்தவதான் மஞ்சுளா. அவளுக்கும் தாத்தாவோட பிளட் குரூப் தான். அப்போ உங்க நமக்கு சொந்தம் தானே அத்த? ஏன் இதை யாருமே என்கிட்ட சொல்லவே இல்ல? அத பத்தி சொல்லணும்னா 20 வருஷ பகைய பத்தி சொல்லணும். பகைய உறவாக்கிக்கணும்னு பாக்குற தாத்தா எப்படி உறவை பகையாக்கிக்கணும்னு நினைப்பாரு? சொல்ல போனா அந்த பகைய மறக்கணும் தான் உறவையே மறந்துட்டு வாடுறாரு. அதனாலதான் உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லல. மத்தபடி இந்த ஊர்ல எல்லாருக்குமே இது தெரியும். இதையே நான் இப்ப உன்கிட்ட சொல்றேன்னா, அவ வந்து பிளட் கொடுத்தானா தாத்தாவை காப்பாத்திரலாம். அந்த அல்பாசையில தான் சொல்றேன் அர்ஜுன். இப்போ அது சொன்னீங்களே அத்த. அத்த நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்த. நான் எப்படியாவது சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வரேன் அத்த. என்ன சரஸ்வதி, மறுபடியும் அக்கா பாசமா? அர்ஜுன், உன் அத்தை எது நெஜன்னு தெரியாம பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் இங்க சாத்தியமே இல்ல. நீ சொன்னதை கேட்டு உன் அத்தை ஓடி வந்து ரத்தம் கொடுத்து காப்பாத்துவ நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படியே அவங்க சரின்னு சொன்னாலும் அவ்வளவு ஈஸியா தர்மலிங்கமும் அவர் பையனும் அனுப்ப மாட்டாங்க. மாமா, இப்ப நமக்கு வேற வழி என்னதான் இருக்கு மாமா? யாரா இருந்தாலும் கெஞ்சி கேட்டா மனசு இறங்கிதானே ஆகணும் மாமா. அது மனசாட்சி உள்ள மனுஷங்க கிட்ட நடக்கும். அவங்க எல்லாம் மனசே இல்லாத மிருகங்க. அவங்க கிட்ட எல்லாம் கரிசனத்தை எதிர்பார்க்க முடியாது. மாமா, அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். சொந்தம் வேணாம், முகம் தெரியாத மனுஷனாவே இருந்துட்டு போட்டோம். நான் உங்க காலை பிடிச்சு கெஞ்சிரேன் மாமா, அப்பவாது சம்மதிப்பாங்கல்ல. வேண்டாம் மாப்ள, அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. உன்னை கொல்ல முயற்சி பண்ணி தான் தாத்தா வெட்டிட்டாங்க. இப்ப நீங்க அவங்க முன்னாடி போய் நின்னா நிச்சயமா பொறுமையா இருக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் பண்ணுவாங்க மாப்ள. பண்ணட்டும் மாமா, என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஆனா இப்ப தாத்தாவுக்கு ரத்தம் தேவைப்படுது மாமா. அது அவங்க பொண்ணாலதான் முடியும். நான் என் உயிரை கொடுத்தாதான் உங்களை சம்மதிக்க வச்சு நான் கூட்டிட்டு வரேன் மாமா. எனக்கு என்னமோ சரின்னு படல மாப்ள. உங்க தாத்தாவுக்கே பிரச்சனை பெருசா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாது மாப்ள. எந்த பிரச்சனையும் வராது மாமா, நான் பாத்துக்கிறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். அந்த அர்ஜுன் நம்ம வீட்டுக்கு வரானே. ஆமாண்ணா, வந்துட்டானே. இங்க வரானா? அந்த கிழமை செத்துக்கிட்டு போயிட்டானா? டேய், அர்ஜுன் தைரியமா இங்க வரான்னா நிச்சயமா ஒரு முடிவோடத்தான் வருவான். அவன் இங்க அடிதடின்னு இறங்கினானா உயிரோட போக கூடாது. அப்பா, அவனுக்கு நம்ம கையால தான் சாவுங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? ஏற்கனவே நடந்த பிரச்சனை இல்ல, ஊரே கொதிச்சு போயிருக்கு. அர்ஜுன் இங்க வச்சு ஏதாவது பண்ணா நாம மாட்டிக்க மாட்டோம். அர்ஜுனா? தேவையில்லாம இப்ப அவன் மேல கைய வைக்க வேண்டாம். அவன் அடிதடியில இறங்கினான்னா இங்க வச்ச முடிச்சு விட்டுருவோம். வீரா, குறிப்பா உனக்கு தான் சொல்றேன், தேவையில்லாம ஆவேசப்படாத. என்ன மாமா, பயமா இருக்கா? நான் ஜெயிலுக்கு போயிருவேன் பயமா இருக்கா? எனக்கு எந்த பயமும் இல்ல. உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க யாரும் இதுல தலையிடாதீங்க. அந்த அர்ஜுனை வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். அக்கா, அந்த அர்ஜுன் வந்திருக்காரா? வீரா வெட்டிடுவேன்னு சொல்றான். ஐயோ, இவன் எதுக்கு இங்க வந்தான்? இருக்கிற பிரச்சனை பத்தாதா? ஐயோ, என்ன ஆக போகுதோ? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும். ஏய் ஏய் நில்றா. ஏய் நில்றா. ஏய் வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? நில்றான்னு சொல்றேன்ல. ஏய் நில்றா. ஏய் ஏய் விடுடா. இத பாருங்க, நான் யார் கூட சண்டை போட வரல. உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முதல்ல அவன் கையை விட்டு பேசு. டேய் தம்பி, நானும் உன் தாத்தன பகையாளிங்க தான். ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரி ஆனதில்ல. இன்னைக்கு உன் தாத்தா இந்த நிலைமையில இருக்கான்னா அதுக்கு காரணம் நீதான். பஞ்சாயத்துல அசிங்கப்பட்டது, இன்னைக்கு தேவையில்லாம இப்படி வெட்டுப்பட்டது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்.
நீ வராம இருந்திருந்தா அவர் நல்லா இருந்திருப்பாரு. உனக்கு அத பத்தி எந்த அக்கறையும் இல்லாம மறுபடியும் எங்களோட வம்பு பண்றதுக்கே வந்துகிட்டு இருக்க. மாமா நான் சண்டை போட இங்க வரல. நீங்க என்ன வெட்டி போட சொன்னாலும் அதுக்கு சரின்னு கழுத்த நீட்ட நான் தயாராவும் இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி தாத்தா சரியாகணும். தாத்தாவுக்கு ரத்தம் தேவைப்படுது. அது இந்த வீட்ல இருந்து தான் கிடைக்கும். அதனால எல்லா கோவத்தையும் விட்டுட்டு உங்க முன்னாடி கையேந்து வந்து நிக்கிறேன். நாங்க என்ன ரத்த வங்கியா வச்சிருக்கோம்? அதான் சேலத்திலே கிடைக்கும்னு சொல்லிட்டாங்கல்ல, அங்க போய் வாங்குறது. சேலத்துல வாங்கவும் ஏற்பாடு பண்ணிருக்கோம். தாத்தா நீங்க பெரிய மனசு பண்ணா எங்க தாத்தா பொழைச்சிருவாரு. என்னது? நான் பெரிய மனசு பண்ணணுமா? நான் சொல்றத நீ கேட்டிருந்தா உன் தாத்தாக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. அதை விட்டுட்டு இப்ப வந்து பெரிய மனசு பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கு மரியாதை எங்கேருந்து போயிடு. போ, டாக்டர் கைகாலெல்லாம் பிடிச்சு கெஞ்சு. தாத்தா அங்க சாக கிடக்கிறது வேற யாரும் இல்ல, உங்க சம்பந்தி. இதோ இங்க நிக்கிறாங்களே, இவங்களோட அப்பா. எனக்கு தாத்தாங்கிற மாதிரி அன்பு செல்விக்கும் தாத்தா. அது இல்லன்னு நீங்க யாராவது சொல்ல முடியுமா? தாத்தாவுக்கு ரொம்ப ரேர் பிளட் குரூப். அது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. கடவுளா பார்த்து இவங்களுக்கும் அதே பிளட் குரூப் கொடுத்திருக்காரு. இவங்க வந்து ரத்தம் கொடுத்தா தாத்தா பொழப்பாரு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, பெரிய மனசு பண்ணி அனுப்பி வைங்க மாமா. ஏய் கையறா, பிரச்சனை வேண்டான்னு உன்னை வெட்டாம வர்றோம். தேவையில்லாம விட்டுப்பட்டு சாகாத, மரியாதையா போயிடு. புரியாம பேசாதீங்க மாமா. நீங்க சம்மதிக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். இங்க இருந்து போறதா இருந்தா மஞ்சுளா அத்தையோட தான் போவேன். மஞ்சுளா உள்ள போ. உள்ள போன்னு சொல்றான்ல, எல்லாரும் உள்ள போங்க. ஆமா போங்கன்னு சொல்றான்ல. வா. அத்தை அத்தை என்னடா புதுசா அத்தை மாமன் உறவு கொண்டாடுற? ஏய் வீரா, அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுடா. மாமா நான் சொல்றத கேளுங்க மாமா. மாமா நான் சொல்றத கேளுங்க. இது தாத்தா உயிர் மாமா. மாமா தாத்தா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காரு. தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. தெரிஞ்சோ தெரியாமல ஒரு பாவம் பண்ணிட்டீங்க. அதை கரெக்ட் பண்றதுக்கு இது நல்ல தருணம் மாமா. சொல்றத கேளுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா பரிகாரம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அத்தை அனுப்பிச்சு தாத்தாவுக்கு ரத்தம் கொடுக்க சொல்லுங்க. தாத்தாவோட உயிரை காப்பாத்துங்க. உங்களுக்கு புண்ணியமாவது கிடைக்கும் மாமா. ஏய், அனாவசியமா இங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருந்தா எதுவும் நடக்க போறதில்ல. நாங்க எந்த உதவியும் செய்ய போறதில்ல. உன் தாத்தா உயிர் போறதுக்குள்ள போய் பக்கத்துல இருறா. அவருக்கு நெய்ப்பந்தம் பிடிக்க பேரம் பக்கத்துல இருக்கணும்ல. நீங்களாம் மனுஷங்க தானா? உங்களுக்குள்ள கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கா? தாத்தாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏய் தள்ளுங்கடா. அக்கா அக்கா அழாதீங்கக்கா. அம்மா அழாதம்மா. பெத்த அப்பா சாக கிடக்குறாரு. அக்கா அழாதீங்க. அவருக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டேனா? அம்மா. இப்படி ஒரு ஜென்மம் எனக்கு தேவையா? என்னம்மா நீ அழாத. எப்படா இந்த பிரச்சனைய தீர்க்கறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. அர்ஜுன், அர்ஜுன்
போன காரியம் என்னாச்சு? அக்கா வீட்டுக்கு போனியா? அவங்க கிட்ட கேட்டியா? அவங்க என்ன பதில் சொன்னாங்க? போனந்த அங்க யாரும் நம்ம பேசுறத காது கொடுத்து கூட கேட்க தயாரா இல்ல. தாத்தா செத்தா வெடி வச்சு கொண்டாடுவேன்னு அந்த வீரா சொல்றான். வீட்டுல இருக்க பெரியவர் அதை விட மோசமா இருக்காரு. ஐயோ, இந்த வயசுல அந்த தாத்தாவுக்கு கோபமும் பகையும் நம்ம குடும்பத்து மேல அப்படியே இருக்குத. என்னால ஒரு லெவலுக்கு மேல கெஞ்ச முடியல. தாத்தாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீங்க அங்க போனது உங்க அத்தைக்காரிக்கு தெரியுமா? அவங்க எதுவும் சொல்லலையா? தெரியும். அவங்களால அவங்க புருஷனையும் மாமனாரையும் மீறி என்ன செய்ய முடியும்? கண் கலங்கி நின்னாங்க. அவங்களையும் மிரட்டி வச்சிருப்பாங்க போல. இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியும் மாப்ள. அவ நிச்சயம் வரமாட்டா. அப்படியே வந்தாலும் அவனுங்க விட மாட்டானுங்க, தகராறு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்களை போக வேண்டாம்னு சொன்னது. இதுல என்ன ஆச்சரியம்னா, அடிதடி நடந்து நீங்க கட்டு போட்டு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அந்த அளவுக்கு போகாமலே உங்களை விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். அவங்க புருஷன் காலில் விழுந்து கூட கதறணும். ஆனா அவர் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்ல மாமா. மாப்ள, என்னோட மாமனார், அதான் உங்க தாத்தா, மனசாட்சி உள்ளவர். நல்லது கெட்டதுக்கெல்லாம் பயப்படுவாரு. யாராவது தப்பு பண்ணா கூட மன்னிச்சு விட்டுருவாரு. ஆனா அந்த பயலுக அப்படி இல்ல, கொலகார பாவிங்க. எந்த பழிபாவத்துக்கும் அஞ்ச மாட்டாங்க. இது மாமாவுக்கு தெரியும். அதனாலதான் உங்களை போக வேண்டாம்னு சொன்னேன். ஒருவேளை மஞ்சுளா வந்து ரத்தம் கொடுத்து மாமாவை காப்பாத்திருந்தா கூட அந்த விஷயம் மாமாவுக்கு தெரிய வந்தா அத மாமாவே விரும்புவாரான்னு தெரியல. என்ன பேசுறீங்க மாமா? நிச்சயமா தாத்தா அந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாரு. அவர் அப்படி கேட்பாருன்னு நினைச்சு நாமளே ஒரு முடிவு பண்ணி அப்படியே விட்டுற முடியுமா மாமா? ஒரு உயிரை காப்பாத்த எந்த தர்மத்தையும் பார்க்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தாத்தா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாருன்னு நாம தயங்கி தயங்கி நிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. அதான் எதுவும் நடக்கலையே மாப்பிள்ள, இப்ப என்ன பண்றது அதை சொல்லுங்க. எப்படியாவது ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் மாமா. அதான் எப்படின்னு கேக்குறேன். தெரியல மாமா, ஆனாலும் ஏற்பாடு பண்ணிதான் ஆகணும். ச்சே. மாமா, ஐயா ஐயா என்னையா ஆச்சு? பயப்படாதீங்க பாட்டி, தாத்தாக்கு எதுவும் இல்லை, ஒன்னும் ஆகாது. தாத்தா, ஏன் தாத்தா எனக்காக நீங்க போனீங்க? என்கிட்ட சொன்னா நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் தாத்தா. இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு உங்க கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனா இப்ப அதையும் வீணடிச்சிட்டேனே தாத்தா. ப்ளீஸ் கணக்கு திறந்து பாருங்க தாத்தா, ப்ளீஸ். எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க? அழுவுறதுனால என்ன ஆயிரும் நினைக்கிற? என்னடி பண்றது? பொம்பளையா பிறந்த பாவத்துக்கு என்னால அழதான் முடியும். எல்லாம் நான் பண்ண பாவம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பாவம் இன்னும் என்ன விட்டு போக மாட்டேங்குது. யார் சொன்னா பொம்பளையா பிறந்தா பாவம்னு? இந்த காலத்துல பொம்பளைங்க தான் எல்லாத்துலயுமே சாதிக்கிறாங்க. நீ இப்படியே சொல்லிட்டு கட. சரி, நீ இப்ப பொம்பளையா பிறந்ததுனால என்ன குறைஞ்சிருச்சு? பெத்தப்பனுக்கு ரத்தம் தேவைப்படுது. ஓடி போய் ரத்தம் கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்க. இந்த ரத்தமே அவரு கொடுத்தது தானே. அதுல அவருக்கு உரிமை இல்லைன்னு சொன்னா மனசு கேட்க மாட்டேங்குது. இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன குறை இருக்க முடியும்? அந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? அதெல்லாம் அவருக்கு நிறைய கருணை இருக்கு. அதனாலதான் தாத்தாவோட பிளட் குரூப்லயே உன்னை பொறுக்க வச்சிருக்காரு. முதல்ல நீ அழுவுறத நிறுத்து. இப்ப என்ன, நீ தாத்தாவுக்கு ரத்தம் கொடுக்கணும், அப்படித்தானே? அத நான் பாத்துக்கிறேன், விடு. எப்படிடி? நான் உன்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன், போதுமா? எப்படிடி கூட்டிட்டு போவ? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் தான் இருக்கேன்ல, தைரியமா வா. யாருக்காவது தெரிஞ்சா என்ன பண்றது? தெரிஞ்சா என்ன? ரத்தம் கொடுக்க போற வரைக்கும் தான் அந்த பயம். ரத்தம் கொடுத்து தாத்தா பொழைச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் யாரு கோச்சுக்கிட்டா என்ன? அதிகபட்சமா அப்பா உன்ன 4 அடி அடிப்பாரா, அவ்வளவுதானே? பெத்த அப்பனுக்காக அடி கூட வாங்க மாட்டியா? இந்த உயிரை அவரு கொடுத்தது தானடி.
அவருக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். அப்புறம் என்ன, பயப்படாத. நான் பின்னாடி வழியா முன்பக்கம் வந்துடுறேன். அங்க இருந்து சத்தம் இல்லாம வண்டிய தள்ளிட்டு போயிடுறேன். நீயும் என் பின்னாடி வந்து கொஞ்சம் தூரம் கழிச்சு வண்டியில ஏறிக்க. சரிடி. சரி. என்ன அன்பு, இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்ட? ஏன், நான் உன்கிட்ட சொல்லணுமா? இல்லனா இங்க இருந்து போக முடியாதா? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஊர் நிலைமையும் சரியில்லை, வீட்டு நிலைமையும் சரியில்லை. இப்ப வெளியே போறேன்னு சொல்றியே, அதான் கேட்டேன். என் ஃப்ரெண்டு வந்திருக்கா, அவளை தான் நான் பார்க்க போறேன். பார்த்து போயிட்டு வா, ஜாக்கிரதை. உன்னோட அறிவுரைக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்றாங்க? ஏதோ தப்பா இருக்கு. அம்மாடி, கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுமா. சுடு தண்ணியா? என்னம்மா யோசிக்கிற? ஒன்னும் இல்ல மாமா. ஏமா கை நடுங்குது? அது ஒன்னும் இல்ல மாமா. நல்லா சாப்பிடுமா, உடம்ப கவனிச்சுக்க. தேவையில்லாம நோய் நொடி வந்துட போகுது. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, அங்க அவங்க அப்பா சாவ கிடக்குறான்ல, அதான் காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல போல, அதான் கை கால்லாம் நடுங்குது. அப்படியா? 20 வருஷம் ஆச்சு உனக்கு அந்த உறவு அருந்து போய். ஞாபகம் இருக்குல்ல? இப்பவும் அப்பாங்கிற பாசம் ஒட்டிக்கிட்டு இருக்கா என்ன? அப்படி ஒண்ணு இருந்தா அதை இன்னியோட அழிச்சிடு. அவங்களும் நாமளும் பகையாடி. அவங்க வாழ்ந்தாலும் நமக்கு ஒண்ணுதான், செத்தாலும் நமக்கு ஒண்ணுதான். எப்ப ஒரு பொண்ணு கல்யாணம் கட்டி புகுந்த வீட்டுக்கு வந்துட்டாளோ அப்பவே அவளுக்கு எல்லாமே புகுந்த வீடுதான். அதுக்கு ஒரு களங்கமும் வந்துடாம பாத்துக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு அழகு. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என்ன இம்புட்டு நேரமாயி அம்மாவை காணோம்? மாமா, ஏன் இப்படி ஓடி வர? ஏன் லேட்டு? ஐயோ, கிளம்புற நேரத்துல உன் தாத்தா சுடுதண்ணி கேட்டுட்டாருடி, அதான் போட்டு குடுத்துட்டு வரேன். சரி சரி, வண்டியில ஏறு. ஏறு, சீக்கிரம் எடு வண்டிய. டாக்டர், ரொம்ப சீரியஸா இருக்காரு. பல்ஸ் வேற ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. என்ன பண்றது டாக்டர்? இவர் நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. இன்னும் பிளட் வரல. அது வந்து ஏத்தி அது வர வரைக்கும் வேற பிரச்சனை இல்லாம இருந்தாதான் நம்மளால எதுவும் சொல்ல முடியும். டாக்டர், சேலத்துல ஆர்டர் பண்ண பிளட் இன்னும் கிளம்பவே இல்லையா? அது எப்போ வந்து எப்போ இவருக்கு ஏத்துறது? தெரியலம்மா, இத பத்தி அவங்கள்ட்ட எதுவும் பேசிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர். டாக்டர், தாத்தா நிலைமை எப்படி இருக்கு டாக்டர்? அர்ஜுன், நீங்க படிச்சவரு, நான் சொல்றத புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட பல்ஸ் ரேட் இறங்கிட்டே இருக்கு. நாங்களும் சப்போர்ட்டிவா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பாருன்னு தெரியல. டாக்டர், சேலத்துல இருந்து பிளட் வருதுன்னு சொன்னீங்களே டாக்டர். பேசிக்கிட்டு தான் இருக்கோம். சில ஃபார்மாலிட்டிஸால டிலே ஆயிட்டு இருக்கு. பாப்போம், சீக்கிரம் வந்துரும்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னையா டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி.
நீங்க கவலைப்படாதீங்க.